பாவனா கீதாகிருஷ்ணன், செயலாளர் கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக வள நிலையம். யாழ் மாவட்டத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் இடத்து பொது இடங்களாக இருந்தாலும் இல்லை பேருந்துகளிலோ அல்லது புகையிரத நிலையங்கள் போன்ற இடங்களில் பார்வையற்றவர்கள் யாசகம் பெறுகின்ற நிலையினை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். இதற்கு காரணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறுவனங்கள் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றது. அவர்களை சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையில் பார்வையற்றவர்கள் யாழ் மாவட்டத்தில் நிறைய பேர் பல்கலைக்கழகத்தில் கற்று வெளியாகி அரச பணியாற்றுகிறார்கள். அதேவேளை தனியார் துறைகளில் பணியாற்றுகிறார்கள். பார்வையற்றவர்கள் கற்றறிந்த ஒரு சமுதாயம் யாழ் மாவட்டத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. இதன் காரணமாக யாழ் மாவட்டத்தில் பார்வையற்றவர்கள் யாசகம் பெறாமல் தங்களுடைய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். கருவி நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குகிறது மற்றும் அவர்களை தொழில் ரீதியாக முன்னேற்றுவது போன்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வலுவிழந்தவர்களுக்காக பல நிறுவனங்கள் இயங்கி வருது. அதில் கருவி நிறுவனம் உண்டு. இந்த நிறுவனங்களோட செயற்பாடு காரணமாக பார்வையற்றவர்கள், கைகால் பாதிப்பற்றவர்கள் போன்றவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியதாகவோ அல்லது இந்த நிறுவனங்கள் ஊடாக தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் ஜாசகம் எடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் கருவியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல டிசேபிள் நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு முன்வந்துள்ளன. எனவே அவர்கள் அந்த நிறுவனங்களை நாடி தங்கள் ஏழ்மைக்குட்பட்ட வகையிலான வேலை வாய்ப்புகளை செய்து மாத வருமானத்தையோ அல்லது நாளாந்த வருமானத்தையோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அங்கங்களில் இருக்கின்ற அந்த குறைகளை காட்டி மக்களிடம் ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமை மாற்றுத்திறனாளிகளுடைய ஆரோக்கியத்தை ஒரு பாதிக்கின்ற செயல். அவ்வாறான செயல்களை விட்டு அவர்கள் தாங்கள் சுயமாக இயங்குவதற்கு நிறுவனங்கள் பெரிதளவில் பங்காற்றுகின்றன. அதற்கேற்றவாறு மாற்றுத்திறனாளிகளும் அந்த நிறுவனங்களூடாக உதவிகளை பெற்று சுயமாக இயங்கி வருகிறார்கள். கருவி நிறுவனத்திலும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கான பதவி பெற்ற இடங்கள் இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்ய ஆர்வமுள்ள எவரும் இந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்புகளை நாங்கள் வழங்குவோம். நிறுவன ரீதியாகவும் சுயதொழில் ரீதியாகவும் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும். அதேவேளை தொழில் செய்ய இயலாத ஆயிரம் பாதிப்புற்றவர்களுக்கான உதவிகளையும் நாங்கள் வழங்கி வருவோம். என் பேர் கண்ணன். நான் கருவி நிறுவனத்தில் பணிப்பாளர் சேவையில் இருக்கிறேன். உற்பத்தியாளருக்கும் பொறுப்பாக இருக்கிறேன். அதில் எங்களை விற்பனை பிரதிநிதிகள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. விற்பனை பிரதிநிதி டிசேபிள் ஆக்கள், டிசேபிள் நிறுவனம் டிசேபிள் நிறுவனம் இருக்கிறபடியாக டிசேபிள் ஆக்களை வளப்படுத்துறதுக்கும் அவையொரு ஊக்குவிச்சு அவையொரு தொழிலை கொண்டு வரதுக்கும் அவைகள் வீடுகளில் முடங்கி இருக்கிறோம், வெளியில் கொண்டு வரப்படாமல். அப்படிப்பட்ட ஆக்களின் தொடர்புகள் எங்களுக்கு கூட தேவையாக இருக்குது. அப்படி பல வீடுகளில் இருந்து முடங்கி இருந்தவை வெளியில் இப்போ தொழில் செய்ய கொண்டு இருக்கிறோம் பல பேர். அதே மாதிரி அவர்களை வெளியில் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். அதாவது வெளியில் தாங்கள் வெளியில் பழக்கி விட்டு பிற வேலை செய்ய விற்கலாம். அதே போல் மற்ற ஆக்களுக்கும் பழக்கங்களை தேவை இருக்குது. அதுக்கு வீடுகளில் முடங்கி இருக்கிற வழியாக எங்களுக்கு கஷ்டமாக இருக்க வெளியே கொண்டு வராது. இப்படிப்பட்ட இந்த நெட்வொர்க்குகள் மூலம் அறியக்குள்ள அவை கொஞ்சம் கூட தெளிவிற்கு முன்னேற்கிறோம்.